அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः சாமே வசத்து ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீதட்சிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல்ல. 11வது அதிகாரம் செய்நன்றி அறிதல். சென்ற வாரம் பார்த்தோம், சென்ற வகுப்பில் பார்த்தது. செய்நன்றி அதிகாரத்திற்கு பிறகு 12வது அதிகாரம் நடுவு நிலைமை. நடுவு நிலைமை என்றால் ஓரம் சாராமல் நடுநிலையோடு இருத்தல். எல்லோரிடம் ஒரே மாதிரியான அறத்தை கடைபிடித்தல். அறத்திலிருந்து விலகாத நடத்தை உடையவனாக, பேச்சு உடையவனாக இருத்தல். எல்லோரிடத்திலும் என்று சொல்லுகின்ற பொழுது நண்பர், பகைவர், அயலோர். நமக்கு நண்பர்களாக சிலர் இருக்கிறார்கள், எதிரிகளாக சிலர் இருக்கிறார்கள். நம்மை பிடிக்காதவர்கள், நம்ம எதிரின்னு நினைக்கவில்லை என்றாலும் அவர்கள் எதிரிகளாக நினைக்கலாம். அப்படி நமக்கு மாறுபட்டவர்களாக இருப்பவர்கள். அப்புறம் அயலோர். அயலோர்னாக்க நண்பனும் இல்லை, பகைவனும் இல்லை. அப்படி சிலர் இருக்காங்க. நமக்கு தெரிந்தவர்களில் நமக்கு நட்பாக அன்போடு இருக்கக்கூடியவர்கள், உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள். நேர் எதிராக நமக்கு முரண்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பகைவர்கள்னு பேர், எதிரிகள்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல், நண்பராகவோ பகைவராகவோ இல்லாமல் இருக்கக்கூடிய 3வது மனிதன், நம்மோடு நேரடியாக தொடர்பு இல்லை, எவ்விதமான கொடுக்கல் வாங்கலும் இல்லை. அதனால் எவ்விதமான நமக்குள்ள அன்பும் இல்லை, பகையும் இல்லை. நல்லதுன்னு இல்லை, ரோட்டில் போகிற போது எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம், பொது இடங்களில் எவ்வளவோ பேரை பார்க்குறோம். அவர்களா நண்பர்களா எதிரிகளான்னா நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை, பொதுவான மனிதர்கள். அவர்களுக்கு அயலோர் அப்படின்னு பேர். இப்படி எல்லா நிலையிலும் நாம் சந்திக்கின்ற, நம்மோடு உறவு கொள்ளுகின்ற எல்லா மனிதர்களிடத்திலும் அறத்திலிருந்து மாறுபடாமல் ஒப்ப சமமாக நடந்து கொள்ளுகின்ற தன்மை, அதுக்கு தான் நடுவு நிலைமைன்னு பேர். அதாவது தர்மத்திலிருந்து மாறுபடாமல் இருத்தல். அதாவது தன்னுடைய சொந்த விருப்புக்கு இடம் கொடுக்காமல் எல்லோரிடத்திலும் சமமான அறத்தை கடைபிடித்தல். இல்லறத்தில் இருப்பவர்களுடைய வேலை, கடமை தர்மத்தை கடைபிடித்தல் என்று பார்த்தோம். தர்மத்தை கடைபிடிக்கிறதா இல்வாழ்க்கையில் இருப்பவர்களுடைய வேலை. தாங்கள் தர்மத்தை கடைபிடித்தல் என்பது மட்டுமல்ல, மற்றவர்கள் தர்மத்தை கடைபிடிக்க உதவுதல் என்பதும். அதனால் நாம் தர்மத்தை கடைபிடிக்கணும், மற்றவர்கள் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு நம்மால் முடிந்த வரைக்கும் சகாயமாக இருக்கணும், உதவி செய்ய வேண்டும் என்பது தான் நம்முடைய தர்மம், ஒவ்வொருவருடைய தர்மம். முக்கியமாக இல்வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்களுடைய தர்மம் தாங்கள் தர்மத்தை கடைபிடித்தல், பிற தர்மத்தை கடைபிடிப்பதற்கு உதவியாக இருத்தல். அப்படி நாம் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது அல்லது நம்மை தர்மத்திலிருந்து விலகச் செய்வது, நாம் நல்லவனாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அப்படித்தான் பொதுவாக செயல்படுகின்றோம். ஆனாலும் சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகள்
நமக்கு நெருக்கமானவர்கள், நமக்கு உறவுகளா அல்லது நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது நமக்கு உதவி செய்தவர்கள், நமக்கு ஆதரவாக இருந்தவர்கள், நமக்கு உதவி செய்தவர்கள், அவர்கள் ஏதோ தவறு செய்கின்ற பொழுது அப்போ நம்ம தர்மத்தை கடைபிடிக்கிறோமா இல்லையான்னு. அதனால் நம்ம தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடியது நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகள். சொந்த விருப்பு வெறுப்புகள் தர்மத்திலிருந்து நம்மை மாறுபட செய்கின்றது. அதீதமான விருப்பம், அதிகமான பற்று இருக்கிற பொழுது தர்ம விரோதமான செயல்களை செய்கின்றோம், அது நாமே செய்கின்றோம். அல்லது நம்மை சார்ந்து நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் தர்ம விரோதமான ஒரு செயலை செய்கின்ற பொழுது அது தவறுனா தவறுன்னு சொல்லணும். எதிரி நமக்கு தெரியாத ஆள், பிடிக்காத ஆள் ஒரு தப்பு பண்ணான்னா உடனே தப்புன்னு சொல்கிறோம். நான் தர்மம் தெரிந்தவன், தர்மத்தை கடைபிடிப்பவன், அதனால் நீ சொன்னது தப்பு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ன. யார்? தெரியாத ஆள் பண்ணுற பொழுது. அதே இது நமக்கு தெரிஞ்ச ஆள், நமக்கு உறவாக நண்பனாக இருக்கிற ஆள், இல்லை நம்ம கட்சி ஆளுனாக்கா அப்போ அந்த நக்கீரர் பரம்பரை இல்லை, மாறிடுறோம். அது யார் தான் தப்பு பண்ணலைன்னா அதுக்கு நியாயம் கற்பிக்கிறோம், யார் தான் தப்பு பண்ணலை, அதனால் இது ஒன்றும் தப்பு இல்லைன்னா. அப்போ என்னது, அங்கே தர்மங்கிறது எப்பொழுதும் ஒரே விஷயந்தான், ஒரே மாதிரியானது தான். நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புனால தர்மத்தை மீறுகிறோம். நம்மளுடைய நடத்தை, பேச்சு மாறுகின்றது. அதுவும் முக்கியமான பொறுப்பில் அரசியலில் இருக்கிறார்கள், அரசியல் தலைவராக இருக்கிறார்கள், அரசனாக இருக்கக்கூடியவர்கள், இல்லை நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், எல்லோருமே அவர்களுடைய அந்த பொறுப்பை கருதி நடுவு நிலைமை கடைபிடிக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் தனி மனித நடுவு நிலைமை கடைபிடிக்கிறது என்பது ஒன்று. ஆனால் பொது சமூகத்தில் நமக்குன்னு சமூக கடமை இருக்குது, குறிப்பிட்ட பொறுப்புகள் இருக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே நடுநிலைமைங்கிறதா முக்கியமானது. தர்மம் என்பது தான் முக்கியம். அதான் நடுவு நிலைமை என்று இங்கே வலியுறுத்துகின்றார். நம்ம பகவத்கீதை பார்க்கிறோம். பகவத்கீதையில் அர்ஜுனன் சிறந்த வீரன், எத்தனையோ சண்டை போட்டிருக்கிறான், எவ்வளவோ யுத்தம் பண்ணியிருக்கிறான். ஆனால் இந்த மகாபாரத யுத்த களத்தில் அவனுக்கு குழப்பம் வருது. அவன் சண்டை போடுறதுக்கு யோசனை பண்ணுறான், நான் சண்டை போட மாட்டேங்கிறான். அவன் பக்கம் தர்மம் இருக்குது, தெளிவாக இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. துரியோதனன் ஒரு குண்டூசி முனையளவு இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். 5 கிராமம் நாட்டு கொடுக்கணும், நியாயமாக அவர்களுடைய நாட்டை திருப்பி கொடுக்கணும், அதை கொடுக்க முடியாதுன்ட்டான். சரி 5 கிராமமாவது கொடுங்கன்னு கேட்டாங்க, அதுவும் முடியாதுன்ட்டான். 5 வீடாவது கொடுனா அதுவும் முடியாது, ஒரு குண்டூசி முனை அளவு கூட இடம் கொடுக்க முடியாது, முடிஞ்சா நீ வாங்கிக்கண்ணா, முடிஞ்சா நீ சண்டை போட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இவர்கள் பக்கம் நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது, இவர்களுக்கு வர வேண்டியது சட்டபூர்வமாக வர வேண்டியது இருக்கின்றது. அதற்காக இவர்கள் எதிர்த்து போராடினா அது ஒன்றும் பாப்பம் இல்லை, சட்டவிரோதம் இல்லை, தர்ம விரோதம் இல்லை, அதற்கு நியாயம் இருக்கின்றது. பகவானும் இவர்கள் பக்கம் இருக்கின்றார். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், யுத்த காலத்தில் போய் நின்னதுக்கப்புறம் இவர்களோடு யுத்தம் செய்வது, அங்கே சண்டை போடுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னா எல்லாம் சொந்தக்காரர்களாக வந்திருக்கிறார்கள், உறவினர்களாக வந்திருக்கிறார்கள், தாத்தா மற்ற எல்லா உறவுகளுமே அங்கே இருக்குது. ஏன்னா அது குடும்ப சண்டை தான், எல்லா உறவுகளுமே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆச்சாரியர் குரு துரோணாச்சாரியர் இருக்கார், பீஷ்மாச்சாரியர் இருக்கார். இவர்களை எடுத்து வளர்த்தவர்கள், இவர்களுக்கு எல்லா விதமான பாடங்களையும் தர்மங்களையும் சொல்லி கொடுத்தவர்கள். அப்புறம் யுத்த கலையும் கூட, சண்டை போடுறது கூட யுத்த கலை கூட அவர்கள் சொல்லி கொடுத்தது தான். அவர்கள் எதிரிகளாக நிற்கிறார்கள், இந்த அதர்மத்தின் பக்கம் தனக்கு விரோதமாக நிற்கிறார்கள். இவன் பக்கம் தர்மம் இருக்கின்றது, அவர்கள் அதர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள். இப்போ தர்மத்துக்காக நடுவு நிலைமையோடு செயல்பட வேண்டியது, தனக்காகவும் தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்காகவும் தர்மத்தை காக்க வேண்டியது, அதற்காக யுத்தம் பண்ண வேண்டியது அவனுடைய கடமை. ஆனால் அந்த இடத்துல எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய உறவுகள் என்று பார்த்து அவன் தர்மத்திலிருந்து நழுவ, தர்மத்தை செய்ய மாட்டேன், யுத்தம் பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு அவன் நினைக்கின்றான், சொல்லுகின்றான். அப்போ அவன் யுத்தம் பண்ண வேண்டியது, தர்மத்தை காக்க வேண்டியது க்ஷத்திரியனுடைய கடமை.
ஆனால் அந்த இடத்துல அவன் அந்த கடமையிலிருந்து மாறி நான் சண்டை போட மாட்டேன்னு முடிவெடுக்கின்றான். என்ன காரணம்? அது நடுவு நிலைமை மாறுதல். அதான் நடுவு நிலைமை மாறுதல். தர்மத்துக்காக இது வரைக்கும் எத்தனையோ பேரோட சண்டை போட்டிருக்கிறான். அப்போ இந்த இடத்துலையும் அவன் தர்மத்துக்காக சண்டை போடணும். ஆனால் யுத்தம் செய்ய மாட்டேன்னா ஏன்? எதிரிகளாக இருப்பவர்கள் தன்னுடைய உறவுகள் என்பதனால அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறது தர்மம் இல்லை என்று அவன் நினைக்கிறான். அதுதான் நடுவு நிலைமை மாறுதல். மனம் கோணுதல். மனம் கோணுதல்னால செயலில் கோணுதல் வருது. நம்மளுடைய மனது ஒரு பட்சம் சாருகின்ற பொழுது, ஒரு பக்கத்துக்கு போகிற பொழுது, விருப்பு வெறுப்புகளோடு நடந்து கொள்ளுகின்ற பொழுது நம்மளுடைய நடத்தையில் மாறுபாடான தர்ம விரோதமானது வருகின்றது. அது கூடாது என்று இங்கே வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதனால் இந்த செய்நன்றி அறிதல் அதிகாரத்திற்கு பிறகு நடுவு நிலைமை ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், செய்நன்றி அறிதல் என்னது? பிறர் நமக்கு செய்த உதவியை மறக்காமல் இருத்தல், அதற்கு நன்றி உணர்வோடு இருத்தல். கொன்றன்ன இன்னாசையினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும்னர். அவர்கள் கொலையே பண்ணுற மாதிரி பெரிய தீமையை செய்தாலும் அவர்கள் ஏற்கனவே செய்திருந்த ஒரு நல்ல விஷயத்தையாவது நினைத்து மறக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். நன்றி மறத்தல் கூடாதுன்னா அவர்கள் செய்த தீமையை மறந்து நன்றி மறத்தல் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னார். அர்ஜுனன் அதான் பண்ணுறான். அவர்கள் இப்போ தர்ம விரோதமாக இருக்கலாம், எதிரியாக தன்னை கொல்வதற்காக வந்து கொன்றன்ன இன்னாசையும்னா கொல்வதற்காக யுத்த காலத்தில் வந்து நிற்கிறார் யார்? குரு. மற்ற எல்லா உறவுகளும் கொல்றதுக்காக யுத்த காலத்தில் வந்து நிற்கின்றார்கள். அப்போ அந்த இடத்துல அவன் என்ன பண்ணணும்? செய்நன்றி அறிதல் இருக்கணும்ல. அதைத்தான் அவன் கடைபிடிக்க நினச்சான். அவன் கடைபிடிக்க நினச்சதும் ஒரு தர்மம் தான். அவனுடைய கோணத்தில் வந்து இவர்கள் என்னுடைய உறவுகள், இவர்கள் என்னை எடுத்து வளர்த்தவர்கள், இவர்கள் எனக்கு கல்வியை கொடுத்தவர்கள், எல்லா விதமான தர்மத்தையும் கற்றுக் கொடுத்தவர்கள், அவ்வளவு செய்திருக்கிறார்கள்னா அவ்வளவு செய்தவர்களுக்கு எதிராக நான் எப்படி யுத்தம் பண்ண முடியும்? அந்த ஒன்று நன்றுனா ஒன்று நன்று உள்ள கெடும்னா எவ்வளவு முழுக்க அவர்கள் தான் வளர்த்துருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க, எல்லாம் அவர்கள் கொடுத்தது தான். அப்படி இருக்கிற பொழுது அவர்களுக்கு எதிராக நான் எப்படி யுத்தம் பண்ண முடியும்னு அவன் செய்து நன்றி அறிதல் என்பதற்காக யுத்தம் செய்யக்கூடாது, யுத்தம் செய்கிறது தர்மம் இல்லைன்னு அவன் முடிவு பண்ணான். அவனுடைய கோணத்தில் அது சரியானது தான். இன்னும் சொல்லப்போனால் பீஷ்மர், துரோணாச்சாரியர் கூட துரியோதனன் தப்பு பண்ணுறான்னு தெரிந்தும் அவர்கள் பக்கத்தில் இருந்ததற்கு காரணம் என்னது? செஞ்சோற்று கடன்னா. அதனால் அவர்கள் செய்த உதவி, கர்ணன் உட்பட, கர்ணன், பீஷ்மர், துரோணர் எல்லாருமே அவர்கள் பக்கம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை காப்பாற்றணும், அவன் எல்லாம் செய்திருக்கிறான். துரோணாச்சாரியர் ஒன்றுமே இல்லாத பொழுது அங்கே ஆதரவு கொடுத்து காப்பாற்றினது அஸ்தினாபுரம் ராஜ்யம்தான். அதனால் அதன் பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய விருப்பம். அதனால் செய்நன்றி அறிதலின்படி அவர்கள் சரியாக இருந்தார்கள். ஆனால் செய்நன்றி அறிதல் இருந்தாலும் அதற்கு மேலே இன்னொன்று இருக்குது, நடுவு நிலைமை என்பது முக்கியம். அந்த நடுவு நிலைமையின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை விட்டு கொடுக்கலாம், தியாகம் பண்ணலாம். செய்நன்றி அறிதலுக்காக, பிறர் செய்த உதவிக்காக நாம் தனிப்பட்ட முறையில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் பரவாயில்ல, நம்ம பக்கம் தர்மம் இருந்தாலும் நியாயம் இருந்தாலும் அவர்களுக்காக, அவர்கள் செய்த நன்மைக்காக நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுக்கலாம். அவர்கள் தர்ம விரோதமாக இருந்தாலும் கூட நம்ம அவர்களுக்கு போகட்டும்னு விட்டு விடலாம், மன்னிக்கலாம், மற்றதெல்லாம் இருக்கலாம். ஆனால் சமூகம், பொது வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது அங்கே வந்து நடுவு நிலைமைங்கிறதா முக்கியம். செய்நன்றி அறிதல் என்பதை விட நடுவு நிலைமை என்பது முக்கியமானது. அதனால் செய்நன்றி அறிதல் அதிகாரத்திற்கு பிறகு இந்த நடுவு நிலைமை அதிகாரத்தை வைத்திருக்கின்றார். அதனால் அந்த கடைசி வரி, தனக்கு நன்மை செய்தவரிடத்தில் அந்நன்மையை நினைக்க நடுவு நிலைமை மாறும் என்பதால். பிறர் உதவி பண்ணியிருந்தானா, தன்னுடைய கட்சியால் அவர் தான் பதவி கொடுத்தாருனா, அவர் தான் குற்றவாளியாக வந்து நிற்கிறார். அவர் கட்சியை சேர்ந்த ஆள் நீதிபதி இன்றைக்கி கோர்ட்டில் பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி இருக்க அரசியல் சூழ்நிலையில் அதை பார்க்குறோம். தன்னுடைய இவன் ஆட்சியில் இவன் வந்து இவனுடைய கட்சி ஆளாக இருந்தால் எந்த நடவடிக்கையும் இல்லை, அவன் என்ன வேணாலும் பேசலாம். அவனே கூட மத்திய அரசு அவ்வளோ கடுமையாக விமர்சனம் செய்து பேசுகிறான், பிரதம மந்திரி விமர்சனம் செய்து பேசுகிறான், வாய்க்கு பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறான், தனிப்பட்ட முறையில் கூட தரக்குறைவாக பேசுகிறார்கள். அங்கெல்லாம் ஏன் பேசுகிறீர்கள்னு கேட்டால் தனி மனித சுதந்திரம், கருத்து சுதந்திரம்ங்கிறான்.
கருத்து சுதந்திரம், அதனால் விமர்சனம் வைப்போங்கிறான். அதே இது இவனுடைய ஆட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சி ஆள் ஏதாவது பேசுனாக்கா உடனே தூக்கி குண்டர் சட்டத்தில் உள்ளே போடுன்னா. விமர்சனம் வந்தா, இந்த மாநில ஆட்சிக்கு எதிராக விமர்சனம் வந்தாக்கா உடனே குண்டர் சட்டத்தில் தூக்கி போடு அப்படின்னு அவதூறு அப்படின்னு சொல்கிறான். அதே இது இவன் கட்சி ஆள் பேசுகிற பொழுது எந்த நடவடிக்கையும் இல்லை பார்க்கிறோம். அப்போ என்னது, நடுவு நிலைமை இன்மைங்கிறது அதுதான். நமக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். சமகால அரசியலில் நம்ம இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே சொந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் தான் அரசியல் தலைவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அது இல்லாமல் இருக்கிறது என்பது பொது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. இல்லறத்தில் இருப்பவன் தர்மத்திலிருந்து விலகுவதற்கு இந்த நடுவு நிலைமை தவறுதல் என்பது காரணமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் சொந்த விருப்பு வெறுப்பு. அதனால் சொந்த விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காமல், ஏன்னா இல்வாழ்க்கையினுடைய நோக்கமே தர்மத்தை செய்கிறது என்பது தான். தர்மத்தை செஞ்சு புண்ணியத்தை சம்பாதிக்கிறது என்பது தான். எப்பொழுது ஒருவன் நடுவு நிலைமை தவறுகின்றானோ அப்பொழுது அவன் தர்மத்தை செய்வதிலிருந்து தவறுகின்றான். அப்போ எதற்காக இல்வாழ்க்கை இருக்கோ அதிலிருந்து அவன் தவறுகிறான். புண்ணியத்தை செய்கிறதுக்கு பதிலாக பாவத்தை செய்ய தலைப்படுகின்றான். அதனுடைய விளைவு என்னாகும் என்று சொல்லி, ஆகவே இல்லறத்தில் இருக்கிறவன் இந்த நடுவு நிலைமைங்கிற அறத்தில் முதன்மையான அறத்தை விடாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதனால் முன்னாடி சொன்ன விருந்தோம்பல், இனியவை கூறல், இதெல்லாம் நம்ம குடும்ப அளவில் இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய குடும்ப தர்மமாக இருக்கிறது. நடுவு நிலைமைங்கிறது பொது வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் இல்லறத்தில் இருக்கிறவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது. ஒரு சன்னியாசியாக இருந்தால் அவன் தீங்கு செய்தவனையும் மன்னிச்சு விட்டலாம், தூக்கி ஜெயிலே போட்டாலும் எந்த எதிர்வினையும் பண்ணாமல் சன்னியாசி இருக்க முடியும். ஆனால் இல்வாழ்க்கையில் இருக்கிறவன் அப்படி இருக்கக்கூடாது. அவன் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், நடுவு நிலைமையை கடைபிடிக்க வேண்டும். சொந்த விருப்பு வெறுப்புக்கு எந்த இடமும் கொடுக்கக்கூடாது. தனி மனித வாழ்க்கைங்கிறது வேற, சமூக வாழ்க்கைங்கிறது வேற. தனி மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகள், மற்ற உரிமைகள், கடமைகள் எதுவும் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. இது வேறு அது வேறு என்று தெளிவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய ராஜாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிற பொழுது பார்க்குறோம். மனுநீதி சோழன்னா, மனுநீதி சோழன் என்ன பண்ணார் பார்க்குறோம்ல. மனுநீதி சோழன் என்ன பண்ணார் தெரியாது, அப்படி ஒருத்தர் இருந்தார்னே தெரியாது. அதனால் மனுநீதி சோழன் தன்னுடைய புத்திரன், தன்னுடைய மகன் போகிற பொழுது அவன் தேரில் ஒரு கன்றுக்குட்டி விழுந்து அடிபட்டு இறந்து விடுகிறதுனா, அந்த தாய் பசு அவனிடத்தில் முறையிடுகின்றது. அதே தேரில் அவனை படுக்க வச்சு அவனை ஏற்றணும்னா கண்ணுக்கு கண். அந்த காலத்தில் இந்த தர்மசாஸ்திரப்படி தன்னுடைய புத்திரனாக இருந்தாலும் ஒரு கன்றுக்குட்டிக்காக இன்னொரு மனுஷனை அடித்து போட்ட கிடையாது. மனுஷனே இப்போ சுட்டு போட்டு அவன் தைரியமாக இருக்கிறான். அதனால் எவ்வளவோ அரசியல் சார்புடையவர்கள் எதிர்கட்சி ஆளை கொலை பண்ணுறதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் சுதந்திரமாக வெளியே சுற்றி கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவன் ஆளுங்கட்சி ஆள், எந்த கேஸும் கிடையாது, எந்த நடவடிக்கையும் கிடையாது இருக்குது. ஆனால் மனுநீதி சோழன் என்ன பண்ணார், என்னன்னா மனு தர்ம சாஸ்திரப்படி ஒரு கன்றுக்குட்டிக்கு தன்னுடைய மகன் கெடுதல் பண்ணிட்டான்னா அதை கொன்று விட்டான். போகிற வழியில் அது நடுவில் விழுந்துருச்சு, தேர்காலில் அடிபட்டு அது இறந்து போச்சுன்னா, அப்போ மனு தர்மப்படி என்னது, அதற்கு ஈடான ஒன்றை கொடுக்க வேண்டும். தன்னுடைய புத்திரனையே அவன் கொடுக்கின்றான். அப்போ அங்கே என்னுடைய பையன் அப்படிங்கிறது கிடையாது. நான் ராஜா, அதற்கு நான் தானம் இழப்பீடு கொடுக்குறேன்னா, நஷ்ட ஈடு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் சரியாயிருமாண்ணா? அப்படி சொல்ல முடியாது. நான் இப்போ என்னன்னா எதாக இருந்தாலும் நஷ்ட ஈடு கொடுத்தாக்கா சரியாக போயிடும். அது குற்றமா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம் நஷ்ட ஈடு கொடுத்தாக்கா அது சரியாக போயிடும், அவ்வளோதான். தப்பு பண்ணவனை எப்படியாவது காப்பாற்றி விட்டலாம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன ஒரு நஷ்ட ஈடு இழப்பீடு கொடுக்குறோம், 3 லட்சம் 5 லட்சம் கொடுத்தா சரியாக போயிடணும். மனுநீதி சோழன் அப்படி நினைக்கலையே. 5 லட்சம் கொடுக்குறேன், 10 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கண்ணுக்குட்டிக்கு நான் ஒரு செலவு வைக்கிறேன்னா அப்படின்னு அவர் சொல்லலை. இறந்து போன கண்ணுக்குட்டிக்கு செலவு வைக்கிறேன், உனக்கு இன்னும் 2 கண்ணுக்குட்டி வாங்கி தரேன் அப்படின்லாம் அந்த பசுமாட்டை சொல்லலை. தர்மசாஸ்திரம் மற்றவர்களுக்கு என்ன நீதியை சொல்லியிருக்கோ அதே நீதியை தான் தன்னுடைய புத்திரனிடத்திலையும் அவர் கடைபிடித்தார். அதுதான் நடுவு நிலைமை. அப்போ அந்த இடத்துல சொந்த உறவு என்னுடைய பையன் அப்படிங்கிறது இல்லை, நீதி தர்மம். எல்லாருக்கும் மற்றவர்கள் அதே குற்றத்தை செய்திருந்தால் அவர்களுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் என்னுடைய உறவாக
இருந்தாலும். அதுதான் நடுவு நிலைமை. அதனால் பொது வாழ்க்கையில் இது முக்கியமானது. அதனால் அரசியல் செய்பவர்கள், தொழில் செய்பவர்கள், குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே ஒரு விதத்தில் நம்ம சமூகத்தில் தொழில் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு தொழிலை செய்து கொண்டு இருக்கிறோம். அது பிராமண தொழில், அந்த கல்வி சார்ந்த தொழிலாக இருக்கலாம், அல்லது அரசியல் சார்ந்த தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். எந்த விதத்திலையும் நம்ம என்ன தொழில் செய்தாலும் அதில் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அதில் சொந்த விருப்புக்கு எந்தவித இடமும் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இருத்தல் என்பது தான் நடுவு நிலை. அந்த நடுவு நிலைமையினுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய சிறப்பை இந்த அதிகாரத்தில் சொல்லுகின்றார். முதல் குறள். இதில் 10 குறளில் என்ன இருக்குன்னு சுருக்கமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு குறளையும் பார்க்கலாம். முதல் குறளில் இந்த நடுவு நிற்றலின் சிறப்பு சொல்கிறார். நடுவு நிலைமையில் ஒருவன் இருந்தால் அவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும், அதனுடைய மேன்மை. 2, 3வது குறள்லையும் நன்மை கிடைக்கிறது. நடுவு நிலைமை தவறுவதால், ஓரம் சார்வதால், விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில் செயல்படுவதால் வருகின்ற தீமை என்ன என்பதை சொல்லுகின்றார். 4வது குறளில் ஒருவன் நடுவு நிலைமையில் இருக்கானா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிந்து கொள்றதுன்னா, அவனுடைய வாரிசுகள் மூலமாக அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் 5லிருந்து 7 3 குறள்களில் நடுவு நிலைமை தவறுதலால் வருகின்ற கேட்டை கூறுகிறார். அதனால் ஒருவனுக்கு என்ன துன்பம் வருங்கிறார். நமக்கு வருகின்ற செல்வமோ வறுமையோ அது நம்மளுடைய இப்பொழுதைய முயற்சியை சார்ந்தது அல்ல. அதில் ஒரு பகுதி முயற்சி இருந்தாலும் அது நம்மளுடைய விதியினுடைய அடிப்படையில் இருக்குது. அதனால் செல்வத்திற்கு ஆசைப்பட்டு நாம் குற்றம் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்லுகின்றார். விவேகம் இருப்பவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்பதை சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் நடுவு நிலைமை தவறுறதுனால வரக்கூடிய கேடு, அந்த கேட்டிற்கு காரணம் சொல்லுகின்றார். நடுவு நிலைமை தவறாதவன் கேடாகாது என்பதையும் சொல்லுகின்றார். அதாவது நடுவு நிலைமை தவறுதல் துன்பத்திற்கு காரணம் ஒரு கருத்து. அதுக்கப்புறம் நடுவு நிலைமை தவறாதவன் அவன் அப்போதைய நிலைமையில் வறுமையில் இருந்தாலும் அதனால் அது வறுமையாகாது, அது ஒரு பெரிய கேடு ஆகாது. அதுக்கப்புறம் 8லிருந்து 10 3 குறள்களில் நடுவு நிலைமை யார் எந்தெந்த நிலையில் எப்படி கடைபிடிக்கணும்னு நடுவு நிலைமையில் இருக்கக்கூடிய வகைகள், பிரிவுகளை சொல்லுகின்றார். பார்க்கலாம். முதல் குறள். தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டொழுகப் பெறின். தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின் தகுதி என ஒன்று நன்றே. பகுதி என்றால் பல பிரிவுகள். பிரிவு அப்படிங்கிறது பகுதியாக இருக்குன்னு சொல்கிறோமே. பகுதி என்பது பிரிவு என்ற அர்த்தம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவு. என்ன பிரிவு முன்னாடியே பார்த்தோம். நமக்கு தெரிந்தவர்கள், உறவுகள், நண்பர்கள், நமக்கு ஆதரவானவர்கள், நண்பர்கள்னு ஒரு பிரிவு இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு தெரியாத ஆட்கள், அந்நிய மனிதர்கள் என்று அயலோர் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு விரோதமாக நடக்கக்கூடியவர்கள், எதிரிகள், பகைவர்கள் என்று இன்னொரு பிரிவு. இந்த 3 பிரிவு. பிரிவுகள் தோறும் இப்படி யார் நம்மோடு உறவு கொள்ளுகின்ற பொழுதும் ஒழுங்கினை விடாமல் எல்லா பிரிவிலும், அப்போ எல்லா மனிதர்களிடத்திலும் சமமாக நண்பர்கள், பகைவர்கள், தெரியாதவர்கள் என்று எல்லோரிடத்திலும் சமமான ஒரு அறத்தை கடைபிடித்தல் என்பதுதான். அதனால் பிரிவுகள் தோறும் ஒழுங்கினை விடாமல் நடக்க பெற்றால் ஒருவன் தன்னுடைய அறத்தை விடாமல், தர்மத்தை விடாமல் எல்லோரிடத்திலும் எல்லா விவகாரங்களிலும் நடுவு நிலைமையோடு சமமாக நடந்து கொண்டால் அதான் நடுவு நிலைமை. அந்த நடுவு நிலைமை என்னும் ஒரு அறமே மேலான அறம் ஆகும். அதனால் இந்த நடுவு நிலைமையை கடைபிடித்தல் என்பது மேலான அறம். அதான் இங்கே விஷயம். எல்லா மனிதர்களிடத்திலும் நடுவு நிலைமையை கடைபிடித்தல் என்பது அறங்களுள் மேலான அறம் ஆகும்.
ஏன்னா அறத்துக்கு விரோதமான ஒரு செயலை செய்வதற்கு காரணம் நடுவு நிலைமை தவறுதல் என்பது தான். நடுவு நிலைமையை சரியாக கடைபிடிக்கிறதுல உறுதியாக இருந்தாலே நம்ம தர்மத்திலிருந்து விலகுதல், அதாவது அதர்மத்தை செய்யாமல் இருப்போம் என்பது கருத்து. தகுதி என்ற வார்த்தை இங்கே தகுதினா யோக்கியத்தைன்னு சொல்கிறோம். இந்த நடுவு நிலைமைக்கு யோக்கியத்தையானது இருக்கின்றது, சிறந்த அறமாக அது இருக்கின்றது. நடுவு நிலைமையோட யோக்கியத்தை என்னென்னா தர்மம் என்பது தான். சிறந்த அறமாக நடுவு நிலைமையானது இருக்கின்றது. அதனால் அதை தகுதிங்கிற வார்த்தையில் சொல்கிறார். அதனால் தகுதிங்கிற வார்த்தை இந்த இடத்துல நடுவு நிலைமை என்பதை குறிக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த ஒரு அறமே மற்ற அறங்கள் எல்லாவற்றுள்ளும் மேலானது. ஏன் மேலானது அப்படின்னாக்கா, இந்த மற்ற எல்லா அறங்களையும் ஒருவன் கடைபிடிக்கிறதுக்கு இந்த நடுவு நிலைமைங்கிற அறமானது முதன்மையானதாக இருக்கின்றது. நடுநிலைமை இருக்கிறவன் தான் மற்ற அறங்களை கடைபிடிக்க முடியும். நடுவு நிலைமை மாறியதுனாக்கா எல்லாமே மாறிவிடுகிறது. லஞ்சம் வாங்கிறது, ஊழல் பண்ணுறது, சட்டவிரோதமான செயல்களை செய்கிறது, சட்டவிரோதமான செயல்களை செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கறது, அப்படி செய்பவர்களை கண்டும் காணாமல் இருக்கிறது, சிலரை கண்டுக்கிறது, தப்பு பண்ணாதவனை தப்பு பண்ணவனா குற்றம் சாட்டுறது, தப்பு பண்ணவனை அவன் ஒன்றுமே பண்ணாதவன் யோக்கியன் மாதிரி காமிக்கிறது. இதெல்லாம் எதனால் வருது? நடுவு நிலைமை அவனுடைய மனதில் இல்லாததுனால வர்றது, நடுவு நிலைமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால வரக்கூடியது. அதனால் மற்ற எல்லா குற்றங்களுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த மனம் கோணுதல் என்பது தான். நடுவு நிலைமை தவறுதல் என்பது தான். சொந்த வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் என்பது தான். அப்படி இல்லாமல் யார் எப்பொழுதும் நடுவு நிலைமையை நான் கடைபிடிப்பேன்கிறதுல உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லா விதங்களிலும் தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். அதனால் இந்த நடுவு நிலைமைங்கிறது தர்மத்தில் முக்கியமான ஒன்று. சமூக அறம் என்பது சமூகத்தில் நம்ம சேர்ந்து செயல்படுகின்ற பொழுது அதில் பிரதானமான அறமாக நடுவு நிலைமை என்பது இருக்கின்றது. அடுத்த பாடல். செப்பமுடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. செப்பமுடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து. செப்பம் என்ற வார்த்தையை சொல்கிறார். நடுவு நிலைமைங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை செப்பம். சென்ற குறளில் சொன்னது நடுவு நிலைமை என்பதை தகுதிங்கிற வார்த்தையில் சொன்னார். தகுதினா யோக்கியத்தை, அறங்களுள் முதன்மையாக இருக்கக்கூடிய தகுதியை உடையது நடுவு நிலைமை என்பது. அதனால் தகுதிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டது. இங்கே செப்பம் என்ற வார்த்தை. செப்பனிடுதல் அப்படின்னு சொல்கிறோம்ல. செப்பனிடுதல்னால் என்னது? சரியில்லாமல் இருக்கிறத சரி பண்ணுறது, அதானே செப்பனிடுதல்ங்கிற வார்த்தை இருக்குது. நம்ம அது நிறைய வார்த்தைகள், தமிழ் வார்த்தையை இப்போ பயன்படுத்துறது குறைஞ்சி போச்சு. அதனால் இந்த பல வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரியல. இந்த செப்பனிடுதல்ங்கிற வார்த்தையெல்லாம் புழக்கத்தில் இருந்த வார்த்தை தான். இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு தான் தெரியறதில்ல. அது தெரியறதில்ல. செப்பனிடுதல் அப்படின்னாக்கா சமன்படுத்துதல், சீர்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ சமநிலை மாறாமல் இருக்கிறதுக்கு தான் செப்பம் என்று பெயர். அந்த செப்பத்தை உடையவனுக்கு செப்பம் உடையவன்னு பேர். அப்போ நடுநிலை ஆளன், எப்பொழுதும் நடுவு நிலைமையோடு இருக்கிறவன், தர்மத்தின் பக்கம் நடுவுநிலைமையாளனா தர்மத்தின் பக்கம் எப்பொழுதும் இருப்பவன். சொந்த இருப்புக்கு இடம் கொடுக்காம எது தர்மமோ எது அறமோ அறத்தை சார்ந்து இருப்பவன். நம்ம தேசத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த பண்பே இந்த நடுவு நிலைமைங்கிறத உலக அரசியலில் கடைபிடிக்கிறது என்பது தான். இது எல்லா காலத்திலையுமே இருக்கின்றது. ஏன்னா அது நம்முடைய இயல்பான தர்மமாக இருக்குது. நம்முடைய சனாதன தர்மம், மனுநீதி தர்மம், நடுவு நிலைமைங்கிறது எப்பொழுதுமே சமமானதாக இருந்திருக்கு. யாராக இருந்தாலும் குற்றம் தான். குற்றம் பண்ணவனுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும். அவன் உறவினனாக இருந்தாலும் தெரிந்தவனாக இருந்தாலும். தவறு செய்யவில்லை என்றால் யாராக இருந்தாலும் விடுவிக்கப்பட வேண்டியவன், அவ்வளோதான். அதனால் தர்மத்தினுடைய அடிப்படையில் நடத்தல் என்பது நடுவு நிலைமை. அது நம்ம தேசத்தினுடைய இயல்பான ஒரு பண்பாக இருக்குது. அதனால் உலக அரசியலில் பார்க்குறோம், எப்பொழுதுமே நம்ம நாடு ஓரம் சாரா அணிசேரா நாடுன்னு பேர்.
அது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் பீரியட்லேயுமே அதை நம்ம கடைப்பிடித்து இருக்கிறோம், ஒன்றும் இல்லை கடைப்பிடித்து இருக்கிறோம். நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுத்துருக்குறோமே ஒழிய. ஆனால் இந்த நடுவு நிலைமை அணி சேராது இருத்தல்ங்கிறத சுதந்திர காலத்தில் இருந்து எல்லா காலத்திலையும் நம்ம இதுவரைக்கும் தொடர்ந்து அதை கடைப்பிடித்து இருக்கிறோம். இன்றைக்கும் அதை நன்றாகவே கடைப்பிடித்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் பல உலக நாடுகள் நமக்கு ஆதரவாக இருக்கின்றது, நாம் சொல்கிறத கேட்கின்றது. உலக நாடுகள் மத்தியில் நம்ம இந்தியாவுக்கு, பாரத தேசத்துக்குன்னு ஒரு உயர்ந்த பெருமை அதனுடைய நடுவு நிலைமையினால் இருக்கின்றது. மதத்தை வைத்து கொண்டு பார்க்கறது இல்லை. மற்ற உலக நாடுகள் அது அங்கே அந்த நாட்டில் எந்த மதம் மிகுதியாக இருக்கோ அந்த மதத்துக்கு சார்பான கருத்து தான் எடுக்குது. அந்த இன்னொரு நாடு தன்னுடைய மதத்தை சேர்ந்த நாடாக இருந்தால் அவன் என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவான். இன்னொரு நாடு அதற்கு விரோதமான மதத்துக்கு எதிரான வேறு மதம் இருக்கக்கூடிய நாடுனாக்கா அதை எப்படியாவது மட்டம் தட்டுறதுக்கு அல்லது அடிக்கிறதுக்கு, அங்கே எப்போதும் கலவரம் வன்முறை நடந்து கொண்டு இருக்கிறதுக்கு மறைமுகமாக வேலை செய்வான். இதை பல உலக நாடுகள் செய்து கொண்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய தேசம் அப்படி பார்க்கறது இல்லை. அது எந்த மதத்தை சேர்ந்த மத சார்புடைய நாடாக இருந்தாலும், அந்த நாட்டில் எந்த மதம் உடையவர்கள் மிகுதியானவர்களாக இருந்தாலும் தர்மங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். அந்த நடுவு நிலைமைங்கிறத உலக அரசியலில் நம்ம தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நம்முடைய நாட்டினுடைய பெருமை, வளர்ச்சி. அந்த விஷயத்தில் நம் நாடு மற்ற நாடுகளுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது. அது நம்மளுடைய மதம் கொடுத்தது, நம்மளுடைய பெரியோர்கள் கொடுத்தது, நம்மளுடைய நம்முடைய பண்பாட்டினுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இந்த நடுவு நிலைமை என்பது. சரி, அதனால் செப்பம் உடையவன், நடுவு நிலைமையில் இருக்கிறவன், அவனுடைய ஆக்கம், அவனுடைய செல்வமானது சிதைவின்றி, அந்த செல்வம் நடுவு நிலைமையில் இருக்கிறவன் செல்வம் என்றைக்குமே அழிந்து போவது இல்லை. எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து, எச்சம்ங்கிறது அவனுடைய குழந்தைகள். யார் தர்மமாக வாழ்கிறானோ அவனுடைய செல்வமானது குறைந்து போகாது, அழிந்து போகாது ஒன்று. அதனால் அவன் இருக்கிற வரைக்கும் அவனுடைய செல்வம் அவனுக்கு பயன்படும், அவனுடைய வாரிசுகளுக்கும் அது தொடர்ந்து பயன்படும். நடுவு நிலைமை தவறுனான்னாக்கா அது இல்லாமல் போகும். அவனே ஒரு காலத்தில் நல்ல பெரிய செல்வச்செழிப்பில் இருப்பான், நல்ல லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி நிறைய பணம் சேர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் அவனுடைய இன்னொரு பக்கம் இன்னொரு வாழ்க்கை அல்லது வாழ்க்கையினுடைய பின்பகுதியில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவன் இருக்கிற பொழுது இருந்தாலும் அவனுடைய வாரிசுகள் கீழே போயிடுவாங்க. தர்மமாக இல்லை, பெற்றோர் தர்மமாக இல்லை என்றால் அவனுடைய வாரிசுகள் அதனுடைய பலனை அனுபவிக்கும். ஆனால் தர்மமாக இருக்கிறவன் அவனுடைய செல்வமும் அழிந்து போவதில்லை. அந்த செல்வத்தினுடைய பலனை, அந்த புண்ணியத்தினுடைய பலனை அவர்களுடைய வாரிசுகள் பெறுகிறார்கள். அதனால் எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்துங்கிறார். அவர்களுடைய சந்ததியாருக்கும் உறுதியாதலை உடையதாகும். அப்போ அவர்களுக்கும் அது பெருமைக்குரியதாக இருக்கும். தொடர்ந்து அவனுடைய சந்ததியானது நல்ல நிலைமையிலேயே இருக்கும். இப்போ ஊழல் பண்ணுறான், நம்மளாம் பார்க்குறோம். நிறையா செல்வந்தர்கள், முக்கியமாக தர்ம விரோதமாக பணம் சேர்த்தவர்கள், லஞ்சம் வாங்கின ஊழலால் அரசியல்வாதி அல்லது அரசு அதிகாரிகள், அவர்களுடைய குடும்பத்தில் பார்த்தாக்கா அந்த குழந்தை குறைபாடு உடையதாக இருக்கும், மனநிலை சரியில்லாததாக இருக்கும், இல்லை ரவுடிசம் முதலான கெட்ட செயல்களை செய்வவனாக இருக்கிறான். இவன் சம்பாதிச்செல்லாம் அழிக்கிறதுக்காகவே அவன் பிறந்திருப்பான். அப்படி எத்தனையோ பேர் இருக்கிறான். எவ்வளவோ சமூக விரோத செயல்கள், சட்ட விரோத செயல்களை செய்கிறார்கள். அல்லது இவனே குற்றம் பண்ண இவனே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் லஞ்சம் வாங்கி அப்புறம் சிறைக்கு சென்று பெயரெல்லாம் கெட்டு போய் இருக்கிற ஆள் இருக்கிறான். அவனோ அவனுடைய வாரிசுகளோ அந்த பாப்பத்தை அனுபவிப்பார்கள். அவனே கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவான். அல்லது அவனுடைய வாரிசுகள் அடுத்த தலைமுறை அதனுடைய துன்பத்தை, பயனை, கேட்டை அடையும், அனுபவிக்கும். அதனால் நடுவு நிலைமை இருக்கிறவன் அவனுடைய வாரிசுகளுக்கு துன்பமானது வராது, அவனுக்கு உறுதியாக இருக்கும். அந்த செல்வம் அவர்களுக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருக்கும். எச்சத்திற்கும் அப்படி என்பது அங்கே தொக்கி நிற்கிறது. எச்சத்திற்கும் ஏமாப்பு உடைத்துனா அவனுக்கும் அது கடைசி காலம் வரைக்கும் பேரையும் புகழையும் தருவதாக இருக்கும். அந்த செல்வமானது குறைவில்லாமல் இருக்கும். அவனுடைய வாரிசுகளுக்கும் அது பயன் தரத்தக்கதாக தொடர்ந்து இருக்கும். அதனால் அது நடுவுநிலைமையினுடைய சிறப்பு, மேன்மை. அடுத்த குறள் 3. நன்றே தரினும்
நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். நடுவு இகந்ததனால வருகின்ற ஆக்கம். நடுவிகந்தாம்னா நடுவு இகழ்தல், நடுவை நீங்குதல், தர்மத்திலிருந்து விலகுதல், அதனால் கிடைக்கக்கூடிய செல்வம். நமக்கு தெரியும், லஞ்சம் வாங்குறான், ஊழல் பண்ணுறான், குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறான்னா அதனால் வரக்கூடிய பணம் இருக்கே, அது இப்போதைக்கு நன்மையை தருவதாக இருந்தாலும் அதை வைத்து கொள்ளக்கூடாது. அப்படி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நன்றே தரணும்னா நன்று தராது, அப்படியே தந்தாலும். ஏன்னா அப்படி தான் நினைக்கிறான். லஞ்சம் வாங்குற ஆள் நிறையா வாழ்க்கை வசதியோடு இருக்கிறான், நேர்மையாக இருக்கிறவன், மாதம் என்ன சம்பளம் வருதோ அதை வைத்து வாழ்கிறவன் சாதாரணமாக இருக்கிறான். ஆனால் லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணுற ஆள் கோடி கோடியாக சம்பாதிச்சு செல்வந்தனாக இருக்கிறதான தோற்றம் இருக்குது சமூகத்தில். நம்ம பார்க்குறோம், யார் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறானோ அவன் அந்த பணம் உடனடியாக பயன் தருகிறது அப்படிங்கிறத அவன் அனுபவத்தில் பார்க்கிறான். அதனால் இந்த பணம் லஞ்சம் வாங்குகிற பணம், ஊழல் பண்ணுற பணம், அப்படி சேர்க்கிற பணத்தால் நம்ம நல்ல வாழ்க்கை வசதியோடு இருக்கலாம், நம்மளுடைய சந்ததிகள் வாழ்க்கை வசதியோடு இருக்கலாம் என்று அது நன்று தருகிறது என்று நாம் நினைக்கின்றோம். அப்படி பார்த்து கொண்டும் இருக்கின்றோம். அதனால் நாமளும் லஞ்சம் வாங்கினா என்னன்னா, நாமளும் ஊழல் பண்ணால் என்ன, நாமளும் குறுக்கு வழியில் போனால் என்ன என்று மற்றவர்கள் நினைக்கலாம். நேர்மையாக இருக்கிற ஒருவன் நினைக்கலாம். அது கூடாது. அது நன்றே தரணும்னா நன்று தர்ற மாதிரி இருக்கே ஒழிய உண்மையில் அது நன்மையை தராது, அது பாப்பத்தை தரும். அடுத்த குறளில் சொல்ல போகிற இந்த செல்வம் இருக்கிறது, செல்வம் வருதல் போதல் என்பது அது விதியை அடிப்படையாக கொண்டது. அது நம்ம இப்போ லஞ்சம் வாங்கிறதுனால அல்லது இப்போ நம்மளுடைய முயற்சியில் அது இருப்பது அல்லன்னு சொல்ல போகிறார். அதனால் இந்த தர்மம் தவறி இல்லை பொய் சாட்சி சொல்கிறான், இல்லை நீதிபதியாக இருக்கிறார், ஒரு கட்சி ஆள் பணம் கொடுக்குறான்னா பணம் வாங்கிட்டு அவனுக்கு சார்பாக நீதி கொடுக்கறது அப்படின்னாக்கா, இப்போ கை மேலே பணம் கிடைக்குதேன்னா, லஞ்சம் வாங்குகிறார், கை மேலே பணம் கிடைக்கிறதே அப்படிங்கிற பொழுது அதனால் நான் நீதி தவறலாமா, பொய் சாட்சி சொல்லலாமா, அல்லது வேறு ஊழல் லஞ்சம் முதலானவைகள் செய்யலாமா? அங்கேயே உட்கார் தம்பி, அப்படியே உட்கார், பின்னாடியே உட்கார் அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னா. அதனால் அன்றே ஒழிய விடல்னா, அப்படி வரக்கூடிய செல்வம் வரும்னு நினைக்கக்கூடாது. அதனால் செல்வம் வந்தாலும் அதன் மேலே பற்று இல்லாமல் இருக்க வேண்டும். அதனால் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல்னா, அதனால் ஆக்கம் வரும் என்ற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். பார்க்கறதுக்கு ஆக்கத்தை தர்ற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஆக்கத்தை தராது. அதனால் அது நன்மையை தரும். இந்த ஊழல் பண்ணி சம்பாதிக்கிற பணம் அல்லது லஞ்சம் வாங்கி வரக்கூடிய பணம் நமக்கு நன்மையை செய்யும் என்ற எண்ணத்தை அப்பொழுதே, அன்றேனா அப்பொழுதே விட்டுவிட வேண்டும். அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி இன்னும் அழகாக சொல்ல போகிறார். அடுத்த குறள் 4. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் நடுவு நிலைமை உடையவருக்கு இன்னொரு பேர் தக்கார், தக்கவர் அப்படிங்கிற அர்த்தம். நல்ல செப்பம் உடையவன்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை தக்கம், தக்கார் அப்படிங்கிற வார்த்தை. அப்படின்னா தக்கார்னா தகுதியானவர், தகுதின்னு சொன்னாரே, அந்த தகுதியை உடையவனுக்கு தக்கார்னு பேர். தகுந்தவன் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறோமே, தகுந்தவன், அவன் அதுக்கு தகுதியான ஆள், தகுந்தவன், பொருத்தமான ஆள், சரியான ஆள் அப்படிங்கிற அர்த்தம். அதனால் நடுவு நிலைமை மாறாமல் இருப்பவன், நேர்மையாக உண்மையாக இருப்பவன், தர்மத்திலிருந்து விலகாமல் இருப்பவன், அவனுக்கு தக்கார் என்று பெயர். தகவிலர்னா அதுக்கு எதிர்ப்பதம் தகவிலர், அந்த தகவு இல்லாதவர். தகவு அப்படிங்கிறதுலேருந்து தகவு அப்படின்னாக்கா பொருத்தம் இல்லாதவர், நடுவு நிலைமை இல்லாதவர். இல்லாதவர் என்பது எப்படி தெரியும்னா, ஒருத்தர் நடுவு நிலைமையோடு இருந்தானா இல்லை, ஏன்னா அவனுக்கு தான் தெரியும்.
மனசாட்சி அவனுடைய மனசாட்சிக்கு தெரியும், அதற்கு மேலே கடவுளுக்கு தெரியும். மற்றவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு. நீதிபதியாக இருக்கிறவர் லஞ்சம் வாங்கிட்டு தீர்ப்பு கொடுத்தாரா இல்லை நடுநிலைமையோடு தீர்ப்பு கொடுத்தாரான்னு மற்றவர்கள் நமக்கு அவ்வளோ நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அரசியல் சட்டத்தில் என்ன இருக்கோ அதை அவர்கள் சொல்லுகிறார்கள். சட்டப்படி தான் நடக்கிறார்னா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, அப்புறம் உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்புக்கு மாற்றி கொடுக்குதுன்னா, அதே உச்ச நீதிமன்றம் சொல்கிற தீர்ப்பையே அடுத்த ஒரு அமர்வில் மேல்முறையீடில் இன்னும் மாற்றி சொல்கிறான். அப்போ எது எல்லாருமே அதே அரசியல் சட்டத்தை அடிப்படையாக வச்சு கொண்டு தான் சொல்கிறான். அரசியல் சட்டத்தில் இந்தந்த பிரிவுகளை வைத்துக்கொண்டு இந்த தீர்ப்பு கொடுக்குறேன், இந்த தண்டனை கொடுக்குறேங்கிறான். அப்புறம் இன்னும் அடுத்த கோர்ட்டில் என்ன ஆகுது, அதே அரசியல் சட்டத்தை வைத்துக்கொண்டு இந்தந்த பிரிவுகள் படி இந்த குற்றத்துக்கு இவ்வளோ தண்டனை தேவையில்லை அல்லது இவன் குற்றம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரெண்டு பேருமே அதே அரசியல் சட்டத்தை வைத்துக்கொண்டு இது தர்மம் தர்மம் இல்லைன்னு சொன்னால் சாமானிய மக்களுக்கு எப்படி தெரியும்? அது உண்மையிலேயே அவன் அரசியல் சட்டத்துப்படி சரியா தப்பான்னு யாருமே தீர்மானம் பண்ண முடியாது. அவனுடைய மனசாட்சிக்கு தெரியும் உண்மையிலேயே நேர்மையாக அவன் பண்ணான இல்லை லஞ்சம் வாங்கி கொண்டு சட்டத்தை வளைத்து அல்லது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தானான்னு. அதான் நடந்து கொண்டு இருக்குது. வக்கீலாக தான் பண்ணுறார். சட்டத்தில் எங்கெல்லாம் ஓட்டை இருக்குன்னு கண்டுபிடிச்சி குற்றவாளியை தப்பிச்சு போகிறதுக்கு அது அவருக்கு ஆதரவாக வாதிடுகிறார். நீதிபதியும் லஞ்சம் வாங்கினான்னாக்க அவர் அந்த சட்டத்தில் இருக்க ஓட்டையை பயன்படுத்தி அவனை எப்படி விடுதலை பண்ணலான்னு பார்க்கிறார். அப்போ இதெல்லாம் சாமானிய மக்களுக்கு எப்படி புரியும்? எப்படி அவன் சரியாக இருக்கானா இல்லையான்னு திருவள்ளுவர் சொல்கிறார், அவரவர் எச்சத்தால் காணப்படும். எச்சம்னா அவனுடைய வாரிசு. அவன் போன பிறகு மிச்சமாக அடுத்த தலைமுறை இருக்கே அவனுடைய வாரிசு, அவன் சரியாக இல்லை நல்லா இல்லைனாக்கா அது அவங்க அப்பா அம்மா பண்ண பாப்பம்னா எச்சத்தால் காணப்படும். அவனுடைய வாரிசுகள் சரியாக இருக்க மாட்டாங்க. நல்ல தர்மமாக இருந்தானா வாரிசுகளும் தர்மவான்களாக இருப்பார்கள். அவர் அதை வைத்துக்கொண்டு அவர் நல்ல குழந்தைகள் இருந்தாக்கா பெற்றோர்கள் நல்லவர்கள்ங்கிறத புரிந்து கொள்ளலாம். நல்ல குழந்தையா இல்லைன்னா பெற்றோர்கள் சரியா இல்லை, பெற்றோர்களுடைய செய்த தவறு அவர்களுக்கு வருகிறதுன்னு புரிந்து கொள்ளலாம். அதனால் இது ஒருவன் தகுதி நடுநிலைமை உடையவனா இல்லாதவனா என்பது அவர்களுடைய குழந்தைகளுடைய நன்மை தீமையை வைத்து புரிந்து கொள்கிறோம். குழந்தை நல்லவனாக இருக்கிறான், நல்ல கெட்டவனாக இருக்கிறான், அல்லது குழந்தைகள் நல்ல நல்லதுங்கிற பொழுது நல்ல பண்புகளோடு இருக்கிறது இருக்குது, நல்ல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இருக்கிறதுங்கிறது இருக்குது, அது இல்லாத குழந்தைகள் வர்றது என்பதும் இருக்கின்றது. அதனால் பல காரணங்கள் இருக்குது. அதனால் அவரவருடைய நன்மக்களது உண்மையாலும் இன்மையால் நல்ல குழந்தை இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும், அடுத்த வாரிசுகள் நல்லதாக இருக்கிறதும் இல்லாததும் அவர்கள் நடுவு நிலைமை உடையவர்களாக இருந்தார்களா இல்லையா என்பதை பொறுத்தது அப்படிங்கிறார். இதற்கு நிறைய தமிழ் பாடல்கள்லேயே தமிழ் செய்யுள்கள்லேயே தமிழ் நூல்கள்லேயே மேற்கோள்கள் இருக்குது. மக உரைக்கும் தந்தை நலத்தை நான்மணிக்கடிகைங்கிற ஒரு நீதி நூல் சொல்லுது. மகவுனா குழந்தை, தந்தை நலத்தை, தந்தை எப்படிப்பட்டவன் என்பதை அவனுடைய குழந்தை காட்டுவான், அவனுடைய பிள்ளை அவனுடைய வாரிசானது காட்டும். குழந்தை நல்லதாக இருந்தால் அப்பா நல்லவராக இருப்பார். குழந்தை சரியா இல்லைன்னா அதனுடைய தாக்கம் என்னது அப்பாட்ட இருந்து தான் அவனுக்கு வந்திருக்கிறது. அதனால் பழியின்மை மக்களால் காண்க. ஒருவன் குற்றமற்றவன் என்பதை அவனுடைய வாரிசுகளால் கண்டுகொள்ள வேண்டும். பழியின்மை மக்களால் காண்க. இன்னொன்று பெருந்திரட்டுன்னு ஒரு நூல் சொல்லுது. அது எப்படி வாரிசுகளுக்கு வருங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுது. முக்குணம் தம்மின் மாறி முயங்கிடும் தந்தைக்கு அப்போது எக்குணம் உதிக்கும் பிள்ளைக்கு அது குணம் விதியதாம். விதியதாம் மால்னு இருக்கு, மால்ங்கிறது அசைச்சொல், விதியதாம். இந்த குழந்தையினுடைய குணம் எப்படிப்பட்டதுங்கிற பொழுது முயங்கிடும் தந்தைக்கு அப்போது அந்த ஆண் பெண் அப்பா அம்மா சேருகின்ற பொழுது அந்த தந்தை எந்த குணத்தோடு இருந்தானோ அந்த குணத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த குழந்தையானது வரும். அப்போ அவனுடைய மனது கோணல் உடையதாக இருந்தால் அம்மா அப்பாவுடைய மனதில் இருக்கக்கூடிய குற்றம் முக்கியமாக அவர்கள் சேருகின்ற பொழுது அவனுடைய மனது முக்குணம் தம்மின் மாறி, சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்கள் மாறி மாறி வருகின்றது. அப்போ இந்த குணங்கள் மாறி இருக்கின்ற பொழுது ரஜோகுணமோ தமோ குணமோ இருக்கிற பொழுது ஒருவன் குற்றம் பண்ணுவான். சத்துவகுணத்தில் இருக்கிறவன் பெரும்பாலும் குற்றம் பண்ண மாட்டான். ஏன்னா சத்துவகுணம் இருக்கிற பொழுது தெளிவான அறிவு இருக்கும். அவன் தர்ம அதர்மத்தில் விவேகமுடையவனாக இருப்பான். அதனால் குற்றங்கிறது இருக்காது.
ஆனால் ரஜோகுணமோ தமோ குணமோ இருக்கிற பொழுது தான் குற்றச்செயல், குற்றம், நடுவு நிலைமை தவறுதல்ங்கிறது வரும். அப்போ ரஜோகுணம் தமோ குணம் யார் அதிகமாக இந்த சட்ட விரோதமாக அல்லது தர்ம விரோதமாக இந்த நடுவு நிலைமை தவறி விருப்பு வெறுப்பு மிகுந்தவர்களாக இருக்கிறார்களோ அவன் பெரும்பாலும் தமோ குணத்தில் ரஜோகுணத்தில் தான் இருப்பான். நல்ல புத்திங்கிறது இருக்காது. நல்ல புத்தி இருந்தால் அவன் ஏன் தர்மத்திலேருந்து விரோதமாக போகிறான்? அப்போ நல்ல புத்தி இல்லாத அந்த தந்தை, அந்த குற்றம் பண்ணக்கூடிய பெரியவர்கள், தந்தையோ தாயோ, அவர்கள் ரஜோகுணத்திலேயோ தமோ குணத்திலேயோ இருக்கிறதுனால தான் தர்ம விரோதமாக போகிறார்கள். அதனால் அவர்களுடைய வாரிசுக்கும் அந்த குணமானது இருக்கும். அதனால் தாயினுடைய ஒழுக்கக்கேடு பார்க்குறோம். சமூகத்தில் பல குற்றவாளிகள் இளம் குழந்தை பருவத்திலேயே குற்றம் பண்ணுகிறார்கள், இல்லை நடுத்தர வயதில் இளம் பருவத்தில் குற்றம் செய்கிறார்கள். அப்போ அந்த வயசுலேயே அவன் குற்றம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா அவனுடைய பின்னணி, அவனுடைய பெற்றோர், அவர்கள் வாழுகின்ற அவன் வளர்ந்த சூழ்நிலை, அவன் பிறந்து வளர்ந்த சூழ்நிலைங்கிறது முக்கியமானதாக இருக்கின்றது. அதனுடைய தாக்கங்கிறது இருக்கின்றது. அதனால் பெற்றோருடைய நடுவு நிலைமை தவறுதல், தர்மம் தவறுதல் என்பது குழந்தைகள் மூலமாக தெரியும். அவன் தர்மவானா நல்லவனா இல்லையா அப்படிங்கிறது அவர்களுடைய குழந்தைகளுடைய நடத்தையை வைத்து கொண்டு அறிந்து கொள்ள முடியும். அதனால் மகன் அறிவு தந்தை அறிவு, நாலடியாரில் ஒரு பாட்டு இருக்குது, மகன் அறிவு தந்தை அறிவுன்னு, பாட்டோட கடைசி வரி. மகனுடைய அறிவு எப்படி இருக்கும்னா தந்தையோட அறிவு எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். இதனால் தக்கார் தகவிலரை அறியும் வழி கூறப்பட்டது. அடுத்த குறள் 6. கடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம், நடுவொரி அல்ல செயின். கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம், நடுவொரி அல்ல செயின். தன்னெஞ்சம் நடுவொரி அல்ல செயின், கெடுவல் யான் என்பது அறிக. அதனால் ஒருவன் தனக்குத்தானே பார்த்து கொள்ளணும். நம்மளுடைய மனது இந்த நடுவு நிலைமை தவறி போனால், சொந்த விருப்பு வெறுப்புனால் ஒரு தவறை செய்யணும் என்று நமக்கு ஒரு எண்ணம், மனசில் எண்ணம் வருகின்ற பொழுது அதனால் நாம் கெட்டுப்போவோம், நாம் அழிவை அடைவோம், நாம் துன்பத்தை அடைவோம் என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தப்புங்கிறது முதல்ல எங்கேருந்து வருது? மனசில் இருந்து தானே வருது. மனசு தான் சங்கல்ப பிரபவான் காமான்னா, சங்கல்பம் தான் நல்ல சங்கல்பம் கெட்ட சங்கல்பம்னா, நல்ல சங்கல்பம் நல்ல செயலுக்கு காரணமாக இருக்குது, கெட்ட சங்கல்பம் கெட்ட செயலுக்கு காரணமாக இருக்கிறது. முதல்ல ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா எங்கே இருக்குது? மனசில் இருந்தானே வருது. கோபம் வருதுன்னா கோபம் எங்கேருந்து வருது? முதல்ல மனசில் கோபம் வருது, மனசில் பதட்டம் வருது, அப்புறம் அது வார்த்தையாக செயலில் அது வெளிப்படுகின்றது. மனதில் தோன்றுவது தான் வெளியே செயலாக வருகின்றது. இப்போ மனதில் தோன்றுகின்ற பொழுதே தர்ம விரோதமான ஒரு செயலை செய்யணுங்கிற எண்ணம் மனசில் வர்ற பொழுதே இதனால் நமக்கு கேடு வருங்கிறத புரிந்து கொள்ளணும். அடுத்தவன் பேனாவை திருடுறதுக்கு முன்னாடினா, அடுத்தவன் பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை ஒரு பொய் சாட்சி சொல்கிறான்னா, பொய் சொன்னாக்கா, பொய் சொல்லி போட்டு கொடுத்தாக்கா, இப்போ பிடிக்காத ஆள் அவனை எப்படியாவது மாட்டி விடணும், டீச்சர்கிட்ட இல்லை பெரியவர்கள்ட்ட தண்டனை வாங்கி கொடுக்கணும்னாக்கா அவன் செய்யாதெல்லாம் செஞ்சதாக போட்டு கொடுக்குறான். அப்போ அது என்னது? தர்ம விரோதமான செயல். அறிவோம். அப்படி செய்யணுங்கிற எண்ணம் அவனுடைய மனதுக்கு வர்ற பொழுது ஒரு தர்ம விரோதமான ஒரு செயல், பொய் சொல்கிறதோ, ஏமாத்துறதோ, திருடுறதோ, இப்படி என்ன செயலை செய்யணும்னு நம்ம மனதில் நினைக்கிறோமோ அது நினைக்கிற பொழுதே நாம் புரிந்து கொள்ளணும், இதனால் நமக்கு கெடுதல் வரும், இதனால் நமக்கு நல்லது வரப்போகிறதில்லை, இதனால் நமக்கு கெடுதல் வரும், துன்பம் வருங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அது அறிந்து கொள்ள வேண்டும். அஞ்சு சொல்லலையா? அவ்வளோ தாண்டி போயிட்டீங்க. சரி, 5வது குறள் விட்டுட்டோம், 5வது குறள் பார்க்கலாம். சரி, 6 முடிச்சுட்டு 5க்கு வருவோம். 6ல் பாதி சொல்லிட்டேன்ல, மிச்சத்தை சொல்லி முடிச்சிட்றேன், அப்புறம் 5க்கு வரும். கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம், நடுவொரி அல்ல செய்யின்ன.
நடுவு நிலைமை தவறி நாம் செயல்பட்டோம்னா அதனால் கெடுதல் நமக்கு வரும் என்று ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்து கொண்டு நடுவு நிலைமை தவறாமல் இருக்கணும், தப்பு பண்ணாமல் இருக்கணும். அதில் இதனுடைய கருத்து என்னன்னாக்கா, தவறு பண்ணுறதுனால நமக்கு கெடுதல் வரும், தப்பு பண்ணோம்னா நமக்கு துன்பம் வருங்கிறது. அடுத்த ஒரு பொருளை திருடுறதோ, ஏமாத்துறதோ, பொய் சொல்கிறதோ, இல்லை பொய் சாட்சி சொல்கிறதோ, செஞ்சதை செய்யலேன்னு சொல்கிறதோ, அல்லது இன்னொருத்தன் செய்யாமலே செஞ்சான்னு சொல்கிறதோ, இதெல்லாமே நம்ம மனசில் இருக்கக்கூடிய கோணல். அதனுடைய விளைவு என்னது? நமக்கே அது துன்பமாக வருங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு தவறான செயல், இதை செய்தாக்க நமக்கு கேடு வரும். அந்த நேரத்தில் நமக்கு தப்பிக்கிற மாதிரி அது தெரியலாம், ஆனால் உண்மையிலேயே அது நமக்கு கேடு, துன்பம் என்பதை ஒருவன் புரிந்து கொண்டு நடுவு நிலைமை தவறாமல் இருக்க வேண்டும். 5வது குறள். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். கேடும் பெருக்கமும் இல்லல்ல. கேடுனாக்க நமக்கு வருகின்ற துன்பம் அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வம் போகிறது, பணம் போய் ஏழ்மை வறுமை வர்றது, அது கேடு. கெட்டு போகிறது தானே. கெட்டு போகிறதுனாக்கா நல்ல நிலைமை மாறி மோசமான நிலைமைக்கு போகிறது. அது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம், நம்மளுடைய உடல்நிலையாக இருக்கலாம், மனநிலையாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம். எந்த விதத்தில் அது நிலை மாறி போனாலும், நல்ல நிலைமை மாறி எதிரான நிலை வந்தாக்கா அதுக்கு பேர் தான் கேடு அப்படின்னு பேர். அதனால் செல்வம் அழிந்து போதல் அல்லது வறுமை இருக்கிறது, உடல்நல குறைவு வர்றது, இதெல்லாமே கேடுன்னு சொல்கிறோம். முக்கியமாக இங்கே செல்வத்தை சொல்கிறார். செல்வம் இல்லாத வறுமை இருத்தல் என்பது ஒன்று. பெருக்கம் அப்படின்னாக்கா நிறைய பணம் பெருகி இருக்கிறது, செல்வம் பணம் நிறையா இருக்கிறது. பணம் இல்லாதது வறுமை, பணம் நிறையா இருக்கிறது பெருக்கம், செல்வம். இந்த இரண்டும் இல்லைன்னா, இந்த ரெண்டும் ஏற்கனவே இது இல்லைங்கிற ஒரு ரொம்ப சுருக்கமாக இங்கே சொல்லியிருக்கிறார். இல்லல்ல அப்படிங்கிறதுக்கு இல்லாதவை அல்லனா எல்லோருக்கும் இல்லாதவை அல்ல. விளக்கம் பார்த்தா தெரியும். முன்னர் செய்த தீவினையின் பயனாக செல்வம் முதலானவை கெட்டு துன்பம் வருதலும், நல்வினையின் பயனாக செல்வம் முதலானவை பெருகி இன்பம் வருதலும் யாவர்க்கும் இல்லாதவை அல்ல. இல்லல்லனா எங்கும் இல்லாதது அல்ல, எல்லோரிடத்திலும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நல்லா வசதியாக இருக்கிறவன் வசதி குறைந்து துன்பத்தை அனுபவிக்கிறான். இல்லை துன்பம் நல்ல வறுமையில் ஏழ்மையில் இருக்கிறவன் இன்னொரு விதத்தில் செல்வத்தை, இன்னொரு காலத்தில் செல்வத்தை அடைந்து நல்ல வசதியான வாழ்க்கைக்கு போகிறான். ரெண்டையும் பார்க்குறோம். ஏழையாக இருந்து பிறக்கிற பொழுது ஏழையாக இருந்தவர்கள் பிற்காலத்தில் நல்ல செல்வத்தோடு இருப்பதும், நல்ல செல்வந்தர்களாக இருப்பவர்கள் இன்னொரு காலத்தில் எல்லாவற்றையும் இழந்து வறுமையில் இருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த செல்வத்தில் ஏற்றத்தாழ்வு என்பது உலகத்தில் எல்லோருக்குமே பொதுவானது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி எப்பொழுதும் இருப்பது இல்லை, இது மாறி மாறி வருது. இப்போ இந்த மாறி மாறி வருதல் என்பது எந்த காரணத்தினால நடக்குதுன்னா அது விதியினால் நடக்கக்கூடியது. அந்த புண்ணிய பாவம், புண்ணியம் இருந்தாக்கா செல்வமானது இவன் முயற்சி பண்ணலைனாலும் தானாக வரும். புண்ணியம் இல்லை பாப்பம் வேலை செய்ததுனாக்கா இவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் அது செல்வம் வராதுன்னா, அல்லது இருக்கிற செல்வம் போகும். பார்க்குறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார், நல்லா மேலே போச்சுன்னா திடீர்னு அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸில் பண்ண தவறு, ஏதோ ஒரு காரணம் அப்படியே கீழே போயிடுது. எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனி அல்லது பெரிய செல்வந்தர்கள் நேர் எதிராக போனோம். அப்போ அது வரைக்கும் அவனுக்கு இருந்த அறிவு திறமையெல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னா, அவனுடைய அறிவு திறமையினால தான் உழைத்து பணம் வந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ரொம்ப டேலண்ட்டாக சரியான காலத்தில் சரியான இடத்துல சரியான முடிவை எடுத்து அவர் பணம் பண்ணியிருக்கிறார். அதனால் பிஸ்னஸ் டெக்னிக்லாம் நல்லா தெரிந்தவர்னா அவனே பண்ணுற ஒரு தவறுனால பணமெல்லாம் போய் ஏழையாகிறத பார்க்குறோம். ஷேர் மார்க்கெட்டில் அதெல்லாம் பார்க்குறோம். ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லா பிஸ்னஸ்லையுமே அது இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு காலத்தில் திறமை உடையவனாக இருந்தவன் இன்னொரு காலத்தில் திறமை இல்லாமல் போச்சுன்னு அர்த்தமா?
நம்ம பரீட்சையிலே ஒரு மார்க் ஒரு பரீட்சையில் 100 மார்க் வாங்குறான், அடுத்த மார்க் எழுது, அடுத்த பரீட்சையில் 90 மார்க் ஆயிடுது, இல்லை இன்னும் குறைஞ்சி போயிடுது. பார்க்குறோமில்ல, அப்படியே ஒரே ஸ்டாண்டர்டாக மார்க் வாங்க முடியுதா? ஒவ்வொரு தேர்வுலேயும் கொஞ்சம் நம்ம கூடுதலாக படிக்கிறோம், இல்லை நம்ம நல்லா பரீட்சை எழுதினாலும் மார்க்கு சில சமயங்களில் கம்மியாக வருது. இல்லை ஒழுங்காக படிக்காமல் அரைகுறையாக பரீட்சை எழுதினாலும் சில சமயங்களில் நிறைய மார்க் வந்துடுது இருக்குல்ல. அது டீச்சர் போடுறாங்கன்னா, டீச்சர் வேணும்னே போடுறாங்களா இல்லை போடாமல் விட்றாங்களா, அவங்க பரீட்சை திருத்துற பொழுது என்ன மூடில் இருக்காங்க, நம்ம கையில் இருக்கா? படித்து பரீட்சை எழுதுறது நம்ம கையில் இருக்குது. இப்போ பேப்பர் திருத்துற பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மூடு நம்முடைய கையில் இல்லை. அதனால் என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய முயற்சி எப்படி இருந்தாலும் கிடைக்கக்கூடிய பலன் என்பது அது விதியினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடியது. இதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இப்போ லஞ்சம் வாங்கினா, ஊழல் பண்ணால், நடுவுநிலை தவறி பொய் சாட்சி சொன்னால், இல்லை ஓரம் சார்ந்து தீர்ப்பு சொன்னால், அதனால் நமக்கு நிறைய பணம் வருதுன்னு ஒருத்தர் நினைக்கக்கூடாது. பணம் வருதல் என்பதும் போதல் என்பதும் விதியினுடைய அடிப்படையில் இருக்கின்றது. அதனால் இதை புரிந்து கொண்டவர்கள் நெஞ்சத்து கோடாமை, மனசில் நடுவுநிலைமை தவறாமல் இருத்தல் என்பது அவர்களுக்கு சிறந்த அணிகலனாக ஆபரணமாக இருக்கின்றது. இதனை அறிந்து மனதில் செல்வம் கருதி சாய்தல் இல்லாமையே. இந்த செல்வம் வருதல் போதல் என்பது ஏற்கனவே செய்த வினையினுடைய பலன். முந்தின பிறவிகளில் செய்த செயலினுடைய பலனா இப்போ நம்ம வாழ்க்கை வசதி இருக்கிறது என்பது உண்மை. இப்போ நாம் என்ன செயல் செய்கின்றோமோ அது எதிர்காலத்தில் நமக்கு வரும். இப்போ தவறான ஒரு செயல் செஞ்சால் இப்போ நம்ம செல்வந்தனாக இருக்கலாம், நல்ல மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு சட்டவிரோதமான தர்ம விரோதமான தவறான ஒரு செயலை செய்தால் அது எதிர்காலத்தில் நமக்கு கேடாக துன்பமாக வரும். இப்போ ஒரு நல்ல காரியத்தை செய்தோம்னா அது எதிர்காலத்தில் நன்மையாக வரும். இப்போ நம்ம லஞ்சம் வாங்குகிறோம், பொய் சொல்கிறோம், அந்த நேரத்துக்கு தப்பிச்சுக்கலாம், இல்லை இதில் இப்போ லஞ்சம் வாங்கினா இல்லை ஊழல் பண்ணால் நமக்கு நிறைய பணம் வரும், அதனால் வாழ்க்கையில் சுகமாக இருக்கலான்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த பணம் வர்றது நம்ம லஞ்சம் வாங்கினதுனால வந்ததில்லை, அது விதியினால் வந்தது. போகணும் ஆகூலால் அப்படின்னு திருக்குறள் ஊழ்வினை நிறைய பார்க்கணும், பின்னாடி பார்க்க போகிறோம் ஊழ் எப்படியெல்லாம் வேலை செய்யும்னு. அதனால் லஞ்சம் வாங்கி பணம் வந்ததுன்னு நினைக்கிறான். லஞ்சம் வாங்கி பணம் வரலை, பணம் வரணும்னு அவனுக்கு விதி இருந்தது, வந்தது, அதான் விதி. அப்புறம் என்னென்னா லஞ்சம் வெறும் 10 ரூபா தான் வாங்கினார்னா, விஓஓ 100 ரூபா லஞ்சம் வாங்கினார், கைது செய்யப்பட்ட தினம் பேப்பரில் வருது. இப்போ சமீப காலமாக நிறைய மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. ஏன் லஞ்சம் கேட்டானாக்கா நேராக அங்கே போய் போட்டு கொடுத்துட்றான், லஞ்ச ஒழிப்பு துறையில் போட்டு கொடுத்துட்றான். 100 ரூபா 1000 ரூபா லஞ்சம் வாங்கின ஆளுக்கு, லஞ்சம் வாங்கினால ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி 1 ரூபா லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்கான். 1 ரூபாயோ 100 ரூபாயோ லஞ்சம் வாங்கினார்னு. அப்போ இது நாள் வரைக்கும் அவன் பண்ண அத்தனை சர்வீஸும் போச்சு. ஒரு அல்பமான ஒரு பணம் 50, 100, 500, 1000 அதற்காக வாங்கினது கடைசியில் கோர்ட்டு கேஸுன்னு அவர் அலைந்து கொண்டு இருக்கின்றார். அதில் என்ன தெரியுது, இந்த விதி மாறினா மாட்டிக்குவார். அதான் நான் லஞ்சம் வாங்கி பணம் சேர்த்துட்டேன், அதனால் நான் பணம் நிறையா வச்சுருக்கேன், வசதியாக இருக்கான்னு நினைக்கிறான். இவனுக்கு பணம் வாங்கினது, லஞ்சம் வாங்கினதுனால பணம் வரலை, விதி அவனுக்கு பணம் வரணும்னு வந்திருக்கு. அதே சமயம் அந்த விதி எப்போ மாறுதோ அப்போ அவர் மாட்டிக்கொள்ளுகின்றார். இது வரைக்கும் சேர்த்த நியாயமாக சம்பாதிச்ச பணத்தை கூட அவன் பண்ணிடுவான், அதுவும் எடுத்துகிட்டு போயிடுவான், அல்லது பயன்படுத்த முடியாமல் போய்விட இவர் ஜெயிலில் இருப்பார். சம்பாதிச்ச பணமெல்லாம் இங்கே வெளியே இருக்கும், இவர் ஜெயிலில் இருப்பார்னா. அப்போ விதி மாறினாக்க எல்லாமே மாறிவிடும். அதனால் செல்வம் வர்றது போகிறதுங்கிறது நம்முடைய திட்டத்தில் உழைப்பில் இல்லை, அது விதியினுடைய கையில் இருக்கிறது என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்ம மனசு மாறி நெஞ்சத்து கோடுதல் ஏற்பட்டால் அதனால் நமக்கு துன்பம் வரும்னு புரிந்து கொண்டு சான்றோர்க்கு அணின்னு சொல்கிறார். அதனால் இந்த இயற்கை விதியினுடைய செயல்பாட்டை புரிந்திருக்கக்கூடிய விவேகம் உள்ளவர்கள், நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ செல்வமோ வறுமையோ வருவது விதியினால் வருகின்றது என்பதை புரிந்திருக்கின்ற புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க, எப்பொழுதும் நடுவு நிலைமையிலிருந்து தவறாமல் இருப்பார்கள். அது அவர்களுக்கு ஒரு அழகு அணிகலன். 7வது குறள். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு.
ஒரு கால் நடுவு நிலைமை தவறாமல் நேர்மையாக இருக்கிறான், பொய் சொல்லலை, ஏமாத்தலை, திருடலை, லஞ்சம் வாங்கலை, ஊழல் பண்ணலை, அவருடைய தர்மத்தை கடைபிடித்து கொண்டு தர்மவானாக இருக்கிறார், நல்லவனாக இருக்கிறார், அவரிடத்தில் வறுமை இருந்தார். அப்படி தான் சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். சமூகத்தில் நேர்மையாக நல்லவனாக இருக்கிறவன் தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வருது, அந்த வருமானத்தில் அவர் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதே சமயம் எந்த தப்பும் பண்ணலை. அவர் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருக்கிறார். அது அவருக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும், சுற்றி இருக்கிறவர்களுக்கு அவன் நல்லவன், ஏமாற்ற மாட்டான், பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. ஆனால் அவன் வறுமையில் இருக்கிறானேனா, அப்படி அவன் நேர்மையாக இருக்கிறவன் வறுமையில் இருந்தாலும் அறிஞர்கள், பெரியோர்கள், விவேகம் உடையவர்கள், தர்மம் தெரிந்தவர்கள் அவனிடத்தில் இருக்கக்கூடிய வறுமையை வறுமையாக நினைக்க மாட்டார்கள். அதான் இந்த குறளுடைய பொருள். நடுவு நிலைமை அறத்தின் வழியே, நடுவு நிலைமையுடன் அறத்தின் வழியே நின்றவனுடைய வறுமையை உயர்ந்தோர் வறுமை என்று நினைக்க மாட்டார்கள். அதனால் அது வறுமை இல்லை. ஏன்னா இப்போ அவன் நல்லவனாக இருக்கிறானே, தர்மமாக இருக்கிறானே, இது புண்ணியம். அதை அவன் சேர்த்து கொண்டு இருக்கிறான். அது எதிர்காலத்தில் அவனுக்கு நன்மையாக வந்து சேரும். நாளைக்கு என்ன நடக்குங்கிறது அவர்களுக்கு தெரியும். இவன் என்றைக்கும் கண்டிப்பாக கெட்டது செய்கிறவன், நல்லது செய்கிறவன் ஒரு நாளும் கெட்டுப்போவது இல்லைங்கிறது அவர்களுக்கு தெரியும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய வறுமை ஏற்கனவே ஏதோ ஒரு பிறவியில் செய்த தவறினுடைய விளைவு. அதனால் இப்போ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார், துன்பத்தை வறுமைங்கிறது செல்வம் இல்லாமல் வறுமை இருக்கே இல்லையா, அவனுடைய மனதில் வறுமை இல்லை. அதில் புற வாழ்க்கையில் வறுமை இருக்கலாம், அது விதியினுடைய பயனாக வர்றது. அவனுடைய மனதில் வறுமை இல்லை. அவன் நேர்மையாக இருக்கிறதுனாலேயே, தர்மமாக இருக்கிறதுனாலேயே மகிழ்ச்சியாக நிறைவாக இருப்பான். யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக இருப்பான். இப்போ உழைச்சி சம்பாதிச்சோம்னா கையில் 10 ரூபா இருந்தாலும் அது சுதந்திரமாக செலவு பண்ண முடியும். அதே லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி 1 கோடி ரூபா, 100 கோடி ரூபா, 1000 கோடி வச்சுருந்தாலும் அதை சுதந்திரமாக செயல்படுத்த முடியுமா, செலவு பண்ண முடியுமா? எப்போ இடி வந்துருமோ, ஐடி வந்துருமோ, இன்கம் டேக்ஸ் பார்ப்பானா, இதெல்லாம் பயந்து தானே செலவே பண்ணுறதில்ல. லஞ்சம் வாங்குகிற பணத்தை செலவு பண்ண முடியறதில்ல. பினாமி பேரில் போட்டு வச்சுருக்கான். பினாமினா வேறு யாரோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருக்கிறான், அல்லது இவன் கட்டிலுக்கு கீழே மெத்தைக்கு கீழே பணமாக விரித்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். அது என்ன பிரயோஜனம்? அது அந்த பணத்தினால என்ன பிரயோஜனம்? இவன் அதை நேரடியாக என்றைக்கும் அனுபவிக்க முடியாது. பணம் இருக்குன்னு வேணால் மனசில், பணம் நிறையா இருக்குன்னு மனசில் நினச்சிக்கலாமே ஒழிய அது ஒரு உண்மையான சுகமாக இருக்காது. பணத்தை செலவு பண்ணால் தானே சுகம். பாக்கெட்டில் 10 ரூபா இருந்தால் கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா தானே சுகம். வீட்டில் இருந்து திருடி 10 ரூபா பாக்கெட்டில் வச்சுருந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போக முடியுமா? ஏதுடா பணம்னு கேட்பான். பொருளை வாங்கி நம்ம சுதந்திரமாக வச்சுருந்தோம்னாக்கா வீட்டில் கேட்பாங்க, ஏதுடா பணம், நான் 10 ரூபா காணுமே, நீ தான் அதை எடுத்துகிட்டு போனியா கேட்பாங்கல்ல. அப்போ என்னது, வச்சுருக்கலாம், நம்ம திருடி பணத்தை வச்சுருக்கலாமே வெளியே அது சுதந்திரமாக சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. அப்படி அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதான் வறுமை. ஆனால் நேர்மையாக இருக்கிறவன் அவன் குறைவான செல்வம் இருந்தாலும் மனதில் நிறைவாக இருப்பான். செல்வம் என்பது சிந்தையில் நிறைவுனா, செல்வம்ங்கிறது மனதில் நிறைவாக இருக்கிறது தான் உண்மையான செல்வம். அவன் சுதந்திரமாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், துக்கம் இல்லாமல் இருப்பான், யாருக்கும் பயப்படாமல் இருப்பான். அதனால் அவனுக்கு புறத்தில் செல்வத்தினால் இருக்கக்கூடிய வறுமை உண்மையில் வறுமை அல்ல, அவ்வறுமையாக நினைக்க மாட்டார்கள். அடுத்து முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சுடுவோம். 8வது குறள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. ஒரு உதாரணம் கொடுக்கிறார். சான்றோர் அப்படின்னா இந்த நடுவு நிலைமைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். நமக்கு தராசு தெரியும், தராசு படம் போட்டிருக்கு, தராசு தட்டு. தராசு எப்படி இருக்கும்? எது பொருளும் வைக்கலைனாக்கா அது சமமாக இருக்கும். அந்த 2 தட்டும் சமமாக இருக்கும். அது நடுவில் இருக்கக்கூடிய முள் நேராக இருக்கும். இப்போ டிஜிட்டல் தராசுனால அது நமக்கு தெரியாது, 0வில் இருக்குன்னு. அது 0வில் இருக்குங்கிறதா நேரானது, அதான டிஜிட்டல் தராசு. பழைய காலத்து தராசு எப்படி மளிகை கடையிலலாம் வச்சுருப்பாங்கல்ல, அப்போ அந்த தராசு எப்படி இருக்கும்? நடுவில் இருக்க முள் நேராக இருக்கும், மேலே இருக்க அந்த சட்டம் நேராக இருக்கும், கீழே தொங்குற தராசு தட்டு 2ம் சமமாக இருக்கும். அப்போ முதல்ல எதுவும் அளக்கப்படுறதுக்கு முன்னாடி அது சமநிலையில் இருக்குது.
அப்புறம் அதில் ஒரு பொருளை வைத்த உடனே அதோட எடை என்ன என்பதை அது சரியாக காட்டுது. அது சமநிலையில் இருந்தால் தான் சரியாக காட்ட முடியும். 0வில் இருந்தால் தானே பொருள் வச்சோன்னா அது இத்தனை கிலோன்னு காமிக்க முடியும். அது ஏற்கனவே 1 கிலோவில் இருந்தாக்கா, சமநிலை இல்லாமல் இருந்தாக்கா தவறான ஒரு அளவை தான் காட்டும். அந்த மாதிரி எப்படி தராசு தான் முன் சமமாக இருந்து பிறகு தன்னிடத்தில் வைக்கின்ற பொருளை அதனுடைய உள்ள எடையை சரியான அளவு காட்டுகின்றதோ, அதே மாதிரி சான்றோர்கள் சொந்த விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாமல் நடுவு நிலைமையோடு இருக்கிறார்கள். ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டு, 2 பேர் வர்றாங்க, 2 பேர் ஒரு கேஸ் சொல்கிறாங்க, இவன் இந்த தப்பு பண்ணிட்டான், அவன் பண்ணலைன்னு சொல்லுவான், இவன் பண்ணியிருக்கான்னு சொல்லுவான், இவன் ஏமாற்றிட்டான்னு சொல்லுவான், இல்லை நான் ஏமாத்தலைன்னு சொல்லுவான். ஸோ கேட்பவன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடுவு நிலைமையில் இருந்து பார்த்து 2 பேரும் சொல்கிறதில் இருக்கக்கூடிய உண்மையை ஆராய்ந்து யார் தப்பு பண்ணியிருந்தான்னா தப்பு பண்ணியிருக்கிறான், அதற்கு என்ன தண்டனையோ தண்டனையை கொடுக்கணும். அதான நீதி. நம்ம கதையெல்லாம் பார்க்குறோம். பீர்பால் கதைகள், மரியாதை ராமன் கதைகள், தெனாலிராமன் கதை கொஞ்சம் ஜோக்காக இருக்கும். ஆனால் பீர்பல் கதை, மரியாதை ராமன் கதையெல்லாம் தெரியுமா? மரியாதை ராமன் கதையெல்லாம் இந்த நீதிக்கான கதை தான். நீதிபதியாக இருக்கிறவன் எப்படி நடுநிலைமையோடு இருக்கிறான் என்பதும், யார் குற்றவாளி என்பதை எப்படி சரியாக கண்டுபிடிக்கிறார்கள், அது சரியாக புரிந்து கொண்டு சொந்த விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாமல் நடுவு நிலைமையோடு ஆராய்ந்து இது தர்ம விரோதமானது, இவன் தப்பு பண்ணியிருக்கான், அவன் தப்பு பண்ணலைன்னு தீர்மானம் பண்ணி தீர்ப்பு கொடுக்கிறார்கள். அப்படி கொடுத்தல் என்பது அப்படி தீர்ப்பு கொடுத்தல் என்பது சான்றோர்க்கு அது அணி. அதான் அழகு, உண்மையான அழகு. அவன் படித்தவன், நல்லவன், அவன் அறிவாளி, புத்திசாலினாக்கா எப்போதும் சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடுநிலைமையோட இருக்கணும், நடுவு நிலைமையோட பேசணும். எங்கே தப்பு இருக்கோ அது தப்புன்னு சொல்லணும். தப்பு இல்லைன்னா தப்பு இல்லைங்கிறத தைரியமாக தெளிவாக சொன்னால் தான் அவன் படித்தவன் அர்த்தம். அதுதான் உண்மையிலேயே படித்தவனுக்கு இருக்கக்கூடிய அழகு. அடுத்த குறள். சொற்கோற்றம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். ஒரு துளையா உட்கோட்டம் இன்மை பெறின் சொற்கோட்டம் இல்லது செப்பம். இந்த வார்த்தை நம்ம பேசுறதுல எப்போ நடுவு நிலைமை தவறி போகுதுன்னா, எப்போ ஒருத்தன் தவறான பொய்யான தீர்ப்பை கொடுப்பான், அவன் மனசில் கோணுதல் இருக்கின்ற பொழுது. அதனால் உட்கோட்டம்னா மனதில் இருக்கக்கூடிய கோணுதல், மனதில் இருக்கக்கூடிய நடுவு நிலைமை தவறிய நிலை, சொந்த விருப்பு வெறுப்பு அங்கே மனசில் சேர்ற பொழுது அது வாயில், வார்த்தையில், வாக்கில் தெரியும். அதனால் நடுவு நிலைமை என்பது என்ன அப்படின்னா, சொல்லுல கோணுதல் இல்லாமல் இருத்தல். இவன் நல்லவன் கெட்டவன்னு அந்த தவறான ஒரு தீர்ப்பு கொடுக்காமல் இருத்தல். தீர்ப்புங்கிறது வாக்காக வர்றது தானே, அவர் வாயில் சொல்கிறது தான். அப்போ அந்த வாக்கில் சத்தியம் தவறாமல் இருத்தல் என்பது நடுவு நிலைமை. இந்த வாக்கில் பேசுறதுல நம்ம உண்மையை பேசுறது எப்போ இருக்கும், மனசில் உண்மை இருந்தால் இருக்கும். அதான் உட்கோட்டம் இன்மை பெறி, மனதில் பொய் இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் மனதில் உண்மை இருந்தால் அது வாக்கில் பேச்சில் இருக்கும். அதனால் மனதை நம்ம நேராக வைத்து கொண்டால் நம்மளுடைய பேச்சு செயல் நேராக இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பழமொழி சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ நம்ம என்ன வாயில் பேச்சு வருதோ அல்லது நம்மளுடைய செயல் எப்படி இருக்குங்கிறத எதை அடிப்படையாக கொண்டது, நம்மளுடைய மனதை அடிப்படையாக கொண்டது. மனசு நேராக இருந்தால் பேச்சும் செயலும் நேராக இருக்கும், மனசு கோணலாக இருந்தால் பேச்சும் செயலும் கோணலாக இருக்கும். அதனால் அடுத்த குறள் இறுதியா, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். இதில் சென்ற 8, 9 2 குறள்களில் ஒரு நீதிபதியாக இருக்கிறவன் அல்லது அரசனாக இருக்கிறவன் ஒரு கோர்ட்டில் ஒரு பொது இடத்துல ஒரு நடுவு நிலைமை நீதிபதியாக இருக்கிறான் அப்படின்னா, அல்லது
அரசியல் ராஜாவா இருக்கிறான் என்றால் அவனுடைய செயல்பாடானது நடுவு நிலைமையோடு இருக்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டது. அதனால தான் முன்னாடி நான் முகவுரையிலேயே சொன்னேன், இது சமூக ஒழுக்கம். சமூகத்தில் பொது இடங்களில் பொது செயல்பாடுகளில் ஒருவன் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் இல்லறவான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அரசு ராஜாவாக இருக்கிறவர், அரசு அதிகாரியாக இருக்கக்கூடியவர், நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் நடுவு நிலைமை தவறாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இந்த 10வது குறளில் வைசியர்கள், அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் நடுவு நிலைமை தவறாதவர்களாக இருக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகின்றது. நாம் ஒரு பொருளை வாங்குகிறோம், வைசியர் வியாபாரியோட வேலை என்னது? ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிறது, அதானே வியாபாரின்னா. அதானே பண்ணுறான். வியாபாரி என்னது? விவசாயிகிட்ட போய் அரிசி பருப்பு காய்கறி வாங்கிட்டு வர்றான், இங்கே விற்கிறான். இல்லை மளிகை வேறு என்ன பொருளாக இருந்தாலும் தயாரிக்கிற ஒரு இடத்துல இருந்து பொருளை வாங்குகிறான், தனக்கு ஒரு லாபம் வைத்து கொண்டு போக்குவரத்து செலவெல்லாம் சேர்த்து தனக்கு ஒரு லாபம் வைத்து கொண்டு அதை இன்னொரு இடத்துல விற்கிறான். அப்போ தான் பொருள் வாங்க போகிற பொழுது எப்படி வாங்கணும்னு நினைப்பான்? ஏமாறாமல் நல்ல பொருளாக, தரமான பொருளாக, நியாயமான விலைக்கு வாங்கணும், அப்படித்தான் நினைப்பான். அவனுக்கு ஒரு பொருள் வாங்குகிற பொழுது நியாயமான விலைக்கு வாங்கணும், அது தரமானதாக இருக்கணும், ஏமாந்து போகாமல் நல்ல பொருளாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ வாங்கின அந்த பொருளை விற்கிற பொழுதும் அதே எண்ணம் இருக்கணும். கொடுப்பவர்களுக்கு, வாங்குறவர்களுக்கு, அந்த கன்சியூமர் நுகர்வோருக்கு தரமான பொருளை கொடுக்கணும், நியாயமான விலைக்கு கொடுக்கணும், அவர்களை ஏமாற்றாமல் கொடுக்கணும். நம்ம பொருளை இன்னொருத்தன் ஏமாற்றாமல் நம்ம எப்படி பாதுகாக்கணுமோ அதே மாதிரி வாங்குபவர்களுடைய பொருளையும் ஏமாற்றாமல் பாதுகாக்க வேண்டியது வியாபாரியினுடைய கடமை. அதுதான் சொல்கிறார். அதனால் வியாபாரி நடுவு நிலைமையை கடைபிடிக்கணும் என்பது. அதாவது வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின, பிறருடைய பொருளையும் தம்முடைய பொருளாக கருதி அவர் வாணிகம் செய்ய வேண்டும். அதனால் இது வைசியர்களுக்கான நடுவு நிலைமை தர்மம். இப்படி 10 குறளில் நடுவு நிலைமையினுடைய சிறப்பை சொன்னார், நடுவு நிலைமை இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மையை சொன்னார், நடுவு நிலைமை இல்லாமல் போகிறதுனால வரக்கூடிய கேட்டை சொன்னார். அப்புறம் நீதிபதிகள், அரசர்கள், வைசியர்கள், இப்படி பொது தொழிலை செய்பவர்கள், சமூகத்தில் இருப்பவர்கள், எல்லா நிலையிலும் இருப்பவர்கள் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், முக்கியமாக நடுவு நிலைமையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அளவில் நம்ம அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கின்றோம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி தீதொற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ओम्.